இந்திய மக்கள் தொகை போக்குவரத்து தகவல் தொடர்பு. இந்தியாவினுடைய மக்கள் தொகை போக்குவரத்து தகவல் தொடர்பு. இந்தியாவினுடைய மக்கள் தொகை போக்குவரத்து தகவல் தொடர்பு. பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா மக்கள் தொகை. ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் மக்கள் தொகை. அது இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவோம்? பாப்புலேஷன் சொல்லுவோமா? மக்கள் தொகை என்ன சொல்லுவோம்? நம்ம பாப்புலேஷன் சொல்லுவோம். சரிங்களா? அது வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா பாப்புலர் என்று சொல்லக்கூடிய லத்தீன் மொழியிலிருந்து வந்ததுன்னு சொல்றாங்க. மக்கள் பாப்புலேஷன் என்பது பாப்புலர் என்று சொல்லக்கூடிய லத்தீன் மொழியிலிருந்து பெறப்பட்டதுதான் பாப்புலேஷன், மக்கள் தொகை அப்படின்னு சொல்லி சொல்றோம். பாப்புலர் அப்படின்னு என்ன அர்த்தம்னா மக்கள் பொருள். பாப்புலர் அப்படின்னா மக்கள் என்று பொருள். அந்த மக்கள் தொகை தான் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த டெமோக்ரஸி என்பது என்னன்னா கிரேக்க மொழி சொல். டெமோக்ரஸி என்பது கிரேக்க மொழி சொல். டெமாஸ் என்றால் மக்கள் அப்படின்னு பொருள். கிரேக்க சொல்ல வந்து டெமாஸ், அதாவது மக்கள் தொகை என்பது பாப்புலேஷன், பாப்புலர் அப்படின்னு சொல்லக்கூடிய லத்தீன் மொழியிலிருந்து பெறப்பட்டது. மக்கள் தொகை என்பது பாப்புலர் என்று சொல்லக்கூடிய லத்தீன் சொல்லிலிருந்து பெறப்பட்டது. பாப்புலஸ் என்றால் மக்கள் என்று பொருள். பாப்புலஸ் என்றால் மக்கள் என்று பொருள். இந்த மக்கள் தொகை என்ன செய்றாங்க? டெமோக்ரஸின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்ப இந்த டெமோக்ரஸி என்பது கிரேக்க மொழியிலிருந்து சொல்லக்கூடிய டெமாஸ் அப்படின்னு சொல்றாங்க. கிரேக்க மொழியில டெமாஸ் அப்படின்னா மக்கள் அப்படின்னு பொருள். டெமாஸ் அப்படின்னா மக்கள் என்று பொருள். கிராஃபிக்ஸ் அப்படின்னா கணக்கிடுதல் அப்படின்னு அர்த்தம். டெமானா மக்கள் அர்த்தம், கிராஃபிக்ஸ் அப்படின்னா கணக்கிடுதல் அப்படின்ற பொருள். அப்ப மக்கள் தொகையை கணக்கிடுதல். டெமோகிராஃபி என்பது மக்கள் தொகையை கணக்கிடுதல் அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? ரெண்டு வகையான கான்செப்ட் சொல்றாங்க. ஒண்ணு லத்தீன் மொழியில ஒண்ணு சொல்றாங்க, இன்னொன்னு வந்து கிரேக்க மொழியில சொல்றாங்க. சரிங்களா? கிரேக்க மொழியில எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டெமோகிராஃபி அப்படின்னு சொல்லக்கூடியது. டெமோ அப்படின்னா மக்கள், கிராஃபி அப்படின்ற கணக்கெடுத்தல் அப்படின்னு பொருள். மக்கள் தொகையை கணக்கெடுத்தல் என்று பொருள். இது ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உலகத்திலேயே முத எப்ப கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க அப்படின்னா கிமு 3800 எடுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் உலகத்திலேயே முதல் கணக்கெடுப்பு கிமு 3800 எடுத்துடுறாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா நவீன உலகத்துல முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்த நாடு எது அப்படின்னா டென்மார்க். என்னங்க மேடம்? கிமு 3800. கிமு 3800 எடுத்திருக்காங்க முன்னாடியேவும். அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா நவீன உலகத்துல முத மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்த நாடு எது அப்படின்னா டென்மார்க். நவீன உலகில வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த நாடு டென்மார்க். இந்தியாவில் எப்ப ஃபர்ஸ்ட் எடுத்தாங்கன்னு தெரியுமா? இந்தியாவில் ஃபர்ஸ்ட் எப்ப மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தாங்க? 1872 தான் ஃபர்ஸ்ட் என்ன செய்யறாங்க? மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க. ஆனா இது முறையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு அல்ல. ஃபர்ஸ்ட் எடுத்த வருஷம் 1872 தான். ஆனா முழுமையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்ப எடுக்கிறாங்க அப்படின்னா 1881. இதுதான் முழுமையான கணக்கெடுப்பு. ஃபர்ஸ்ட் எடுத்தது 1872. முழுமையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்ப எடுக்கிறாங்கன்னா 1881 எடுக்கிறாங்க. சரிங்களா? இது வந்து இப்ப இந்த உலக மக்கள் தொகை பத்தி பாக்குறோம் இல்லையா? உலக மக்கள் தொகை தினம் என்னை கொண்டாடுறாங்க? ஏற்கனவே போன கிளாஸ்ல சொன்னோம். உலக மக்கள் தொகை தினம் ஜூலை 11.
இந்த ஜூலை 11 எந்த வருஷத்துல இருந்து உலக மக்கள் தொகை தினம்னு கொண்டாட ஆரம்பிச்சாங்க? கொண்டாடுறோம் இல்லையா? உலக மக்கள் தொகை தினம் ஜூலை 11 கொண்டாடுறோம். அது எந்த வருஷத்துல இருந்து கொண்டாட ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா 1989 முதல் 1989 இருந்து தான் உலக மக்கள் தொகை தினம் ஜூலை 11 என்று கொண்டாட ஆரம்பிக்கிறோம் நம்ம. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியாவில் சரிங்களா உலக மக்கள் தொகை கொள்கை இந்தியாவில் வந்து மக்கள் தொகை கொள்கை நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு. மக்கள் தொகை கொள்கை நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு நம்ம இந்தியாவில் 1952. 1952 இல்ல நம்ம இந்தியாவில் மக்கள் தொகை நடைமுறைப்படுத்தப்பட்ட நாடு நம்ம இந்தியா எந்த வருஷம் அப்படின்னா 1952. மக்கள் தொகை கொள்கை நடைமுறைப்படுத்தப்பட்ட நாடு இந்தியாவில் 1952. இப்ப லாஸ்ட் கணக்கெடுப்பு எடுத்தாங்களே இந்தியாவில் எந்த வருஷம் சொன்னோம்? காலையில 2011 கடைசியா எடுத்தோம். அது எத்தனாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்னா 15வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. 15வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2011 வந்து 15வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. இந்தியாவில் எங்க மக்கள் தொகை அதிகமா இருக்காங்க? இந்தியாவில் எங்க மக்கள் தொகை அதிகம்? உத்தரப்பிரதேசம். அப்ப குறைவா எங்க இருக்காங்க? சிக்கிம். அதிக மக்கள் தொகை வந்து யூபி, குறைவான மக்கள் தொகை என்பது சிக்கிம். யூபி உத்தரப்பிரதேஷ், குறைவானது சிக்கிம். அதிக மக்கள் தொகை கொண்ட யூனியன் பிரதேசம். அதிக மக்கள் தொகை கொண்ட யூனியன் பிரதேசம் டெல்லி. அதிக மக்கள் தொகை கொண்ட யூனியன் பிரதேசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா டெல்லி தான். காலையில உங்கள்கிட்ட ஒன்று சொன்னேன், அதிக மக்கள் தொகை அடர்த்தினா என்னன்னு சொன்னோம். மக்கள் தொகை அடர்த்தினா என்ன? மக்கள் அதிகமா இருப்பாங்க. அதாவது ஒரு சதுர கிலோமீட்டர், அதான் கான்செப்ட். ஒரு சதுர கிலோமீட்டருக்கு எவ்வளவு மக்கள் தொகை இருக்காங்கன்னு பாக்குறது. இப்போ ஒண்ணும் இல்லை, இப்போ பஸ் இருக்குன்னு வச்சுங்களேன். பஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 57 சீட்டு தான் இருக்கும். நம்ம எத்தனை பேர் ஏறுறோம்? 100 பேர், 120 பேரை ஏத்துறாங்க. அப்ப அதுக்கு பேரு மக்கள் தொகை அடர்த்தி. அங்க இருக்க வேண்டிய அளவு எத்தனை பேர் தான் உட்காரலாம் அப்படின்னா 57 பேர் தான் உட்கார முடியும். நம்ம என்ன செய்ய, அதை விட அடர்த்தி அதிகமா இருக்கும். அப்ப அங்க மக்கள் தொகை அடர்த்தி அதிகம்னு அர்த்தம். மேடம் அங்க வந்து கம்மி, அடர்த்தி கம்மியானது அருணாச்சல பிரதேசம். அங்க வந்து பாத்தீங்கன்னா வெறும் 17 பேர் தான் ஒரு சதுர கிலோமீட்டருக்கேவும். சொல்றேன், ஒவ்வொன்றா வரிசையா சொல்லிட்டே இருந்தேன் சரிங்களா. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து மக்கள் தொகை அடர்த்தியில வந்து காலையில பார்த்தோம் இந்தியாவில் எவ்வளவு இருக்கு, தமிழ்நாட்டில் எவ்வளவு இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். இந்தியாவில் பாத்தீங்கன்னா 382 பார்த்தோம் சரிங்களா. இப்ப இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த மக்கள் தொகை அடர்த்தி குறைவான மாநிலம் எது அப்படின்னா அருணாச்சல பிரதேசம். ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 17 பேர். ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 17 பேர். அந்த மக்கள் தொகை அடர்த்தி எங்க அதிகமா இருக்கு அப்படின்னா பீகார். அங்க எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னா ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 1102 பேர் இருக்காங்க. 1102 பேர் பீகார்ல. மக்கள் தொகை அடர்த்தி அதிகம் உள்ள மாநிலம் பீகார், 1102 பேர். அருணாச்சல பிரதேசத்துல எத்தனை பேரு? 17 பேர். யூனியன் பிரதேசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, மக்கள் தொகை அடர்த்தியை கொண்ட, சும்மா அப்படி கொட்டேஷன் மட்டும் மார்க் போட்டாலே போதும் நீங்க எழுதும் போது. மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட மாநிலம் அப்படின்னா பீகார், 1102 பேர். மக்கள் தொகை அடர்த்தி குறைவான உள்ள மாநிலம் அப்படின்னா அருணாச்சல பிரதேசம், 17 பேர். மக்கள் தொகை அடர்த்தியாக கொண்ட யூனியன் பிரதேசம், மக்கள் தொகை
அடர்த்தி கொண்ட யூனியன் பிரதேசம் எது? டெல்லி. டெல்லி யூனியன் பிரதேசம் தானே, டெல்லி தான் அதிகம். சொல்றேன் மேம். அந்தமான் நிக்கோபார் அதிகமா இருக்குது வந்து டெல்லி. எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னா 11,297 பேர் இருக்காங்க. 11,297 யூனியன் பிரதேசம் டெல்லியில. 297 எங்க வந்து கம்மியா இருக்காங்கன்னா அந்தமான் நிக்கோபார்ல. அந்தமான் தீவு நிக்கோபார் தீவுல தான் ரொம்ப கம்மியா இருக்காங்க. எவ்வளவு பேர் இருக்காங்கன்னா வெறும் 46 பேர் தான் இருக்காங்க. 46 பேர். சரி, தமிழ்நாட்டுல எந்த மாவட்டம் மக்கள் தொகை அடர்த்தியில் அதிகமா இருக்கு? சென்னை. தமிழ்நாட்டுக்கு போகும்போது எல்லாமே மொத்தமா மிங்கிள் பண்ணியே போய் கொண்டு போயிருக்கேன். சரிங்களா? மக்கள் தொகை வந்து மிக அடர்த்தி அதிகமான உள்ள மாவட்டம் எதுனா சென்னை. எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு நினைப்பீங்க? சும்மா உத்தேசமா சொல்லுங்க. 1 சதுர கிலோமீட்டருக்கு. ஆமா, 26,903. அப்ப எவ்வளவு வரும்? 26,903 பேர் 1 சதுர கிலோமீட்டருக்கு. 46 பேர் மேடம். 46 பேர். 26,903 பேர். 26,000 பேர் 1 சதுர கிலோமீட்டருக்கு இருக்காங்க. அப்ப எவ்வளவு அடர்த்தி இருக்காங்க பாருங்க. அப்ப குறைவா எங்க இருக்கு? இங்கதான், நீலகிரி தான். குறைவாக உள்ள மாவட்டம் எதுன்னு நீலகிரி. 1 சதுர கிலோமீட்டருக்கு 288 பேர் தான் இருக்காங்க. 288 பேர். அதிகமாக உள்ள மாவட்டம் அப்படின்னா சென்னை 26,903 பேரு. குறைவாக உள்ள மாவட்டம்னா நீலகிரி. எவ்வளவு பேரு? 288 பேர். இது எல்லாமே 2011 கணக்குப்படி இப்ப கொண்டு சொல்லி வர்றது எல்லாமே. இப்ப காலையில சொன்னோம் பாலின விகிதம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சரிங்களா? அதுல அதிகமான உள்ள மாநிலம் எது? கேரளா. சரிங்களா? எவ்வளவு பேர் சொன்னேன்? 1084 பேர் இருக்காங்க. 1000 ஆண்களுக்கு 1084 பெண்கள் இருக்காங்க. அப்ப கேரளாவில் ஆண்களோட பெண்கள் அதிகம். எங்க கம்மியா இருக்காங்க அப்படின்னா ஹரியானா. பாலின விகிதம் குறைவாக உள்ள மாநிலம் ஹரியானா. எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னா 877 பேர் தான் இருக்காங்க. 877. 1000 பேத்துக்கு 877 பேர் தான் இருக்காங்க. அதே மாதிரி யூனியன் பிரதேசத்துல பாத்தீங்க அப்படின்னா எங்க அதிகமாக இருக்காங்க? பாலின விகிதத்துல அதிகமாக இருக்கக்கூடிய யூனியன் பிரதேசம் இது அப்படின்னா புதுச்சேரி. அதாவது பாண்டிச்சேரி சொல்றோம் இல்லையா, அங்க எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னா 1000 ஆண்களுக்கு 1038 பெண்கள் இருக்காங்க. 1000 ஆண்களுக்கு சும்மா மேல மட்டும் நம்பர் போடுங்க. 1032 போட்டு வகுத்தல் கீழே டிவைடட் பை 100 போட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு. 1038. 1038. குறைவா எங்க இருக்காங்க அப்படின்னா டையூ டாமன்ல தான் ரொம்ப குறைவாக உள்ள யூனியன் பிரதேசம். பாலின விகிதம் குறைவாக உள்ள யூனியன் பிரதேசம் எது அப்படின்னா டையூ டாமன். அங்க எவ்வளவு பேர் அப்படின்னா வெறும் 618 பேர் தான். டையூ டாமன் யூனியன் பிரதேசம். யூனியன் பிரதேசத்துல குறைவாக உள்ள பாலின விகிதம் பாத்தீங்க அப்படின்னா 1000 ஆண்களுக்கு 618 பெண்கள் தான் இருக்காங்க. இப்ப இந்தியாவில பாத்துட்டோம் இல்லைங்களா? தமிழ்நாட்டுல எங்க வந்து பாலின விகிதம் அதிகமா இருக்கு? தமிழ்நாட்டுல பாலின விகிதம் அதிகமான கொண்ட மாவட்டம் எது அப்படின்னா
நீலகிரி தான். ஆமா, நீலகிரி தான். தமிழ்நாட்டில் பாலின விகிதம் அதிகமாக உள்ள மாவட்டம் 1041 பேரு. ஆமா, தமிழ்நாட்டின் பாலின விகிதம் அதிகம் உள்ள மாவட்டம் எது அப்படின்னா நீலகிரி. 1041. 1000 ஆண்களுக்கு 1041 பெண்கள் இருக்காங்க நீலகிரியில. எங்க கம்மியா இருக்காங்க அப்படின்னா தருமபுரி 946 பேர். நீலகிரி வந்து 1041 அதிகமான உள்ள மாவட்டம். குறைவாக உள்ள மாவட்டம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தருமபுரி 946. பெண்கள். தருமபுரியில வந்து 946. இப்ப சொன்னோம் இல்லையா நீலகிரியில வந்து அதிகமான பெண்கள் இருக்காங்கன்னு சொன்னோம் இல்லையா. 1000 ஆண்களுக்கு எவ்வளவு பேர் இருக்காங்க? 1041 பெண்கள் இருக்காங்கன்னு சொன்னோம். இதுக்கு அடுத்தபடியா எந்த மாவட்டம் இருக்கு அப்படின்னா தஞ்சாவூர் 1031. 1031. அப்ப தஞ்சாவூர்லயும் பெண்கள் என்ன செஞ்சுக்காங்க? அதிகமா தான் இருக்காங்க. நம்ம காலையில ஒண்ணு பார்த்தோம். என்ன பார்த்தோம் அப்படின்னா வேலைக்கு அமர்த்துறாங்கல்ல, வேலை செய்யக்கூடியவர்கள் எத்தனை வயசு சொன்னோம்? 15 வயசுல இருந்து 60 வயசு வரைக்கும் வேலைக்கு போறவங்க, 15 வயசுக்கு கீழே இருக்கவங்க குழந்தைகள், 60 வயசுக்கு மேல போனவங்க வந்து வேலை செய்யறதுக்கு தகுதி, உடல் ரீதியாக தகுதியற்றவர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த வேலை செய்யறாங்க இல்லையா, அந்த குழந்தைகள் வேலை செய்யாம குழந்தைகள் இருக்காங்கன்னா எத்தனை சதவீதம் பேர் இருக்காங்க அப்படின்னா 29.5% பேர் இருக்காங்க. குழந்தைகள் 29.5% குழந்தைகள். இந்தியாவில் வயது வாரியாக பிரிக்கும் பொழுது 29.5% குழந்தைகள் இருக்காங்க இந்தியாவில். அப்ப அந்த 15 வயசுல இருந்து 60 வயசு வரைக்கும் எத்தனை 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 பெர்சன்டேஜ் இருப்பாங்க? 15 வயசுக்கு மேல 60 வயசு வரைக்கும் இருக்க எத்தனை எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னா 62.5. 62.5. அதாவது இது வந்து 15 வயசுக்கு குறைவாக இருக்கிறவங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 16 வயசு 15 வயசுக்கு மேல 16ல இருந்து 60 வயசுக்குள்ள இருக்கக்கூடியவங்க எவ்வளவு பேர் இருக்காங்கன்னா 62.5%. அப்ப அதுக்கு அடுத்தபடியா இருக்கக்கூடியவங்க யாரு? 60 வயசுக்கு மேல இருக்கக்கூடியவங்க எத்தனை பேர் அப்படின்னா 8%. 8% முதியோர்கள். குழந்தைகள்னு பாத்துக்கிட்டீங்கன்னா 29.5%. இடைப்பட்ட வயதுக்குரியவங்க எத்தனை பேருன்னா 62.5%. முதியோர்கள் பாத்தீங்க அப்படின்னா 8%. இந்தியாவில் மேடம் சரி, நம்ம படிப்பாளி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க. இப்ப எழுத்தறிவுல எத்தனை சதவீதம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். எந்த வயசு வச்சு எதை வச்சு நம்ம அவங்க எழுத்தறிவு உள்ளவங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறோம்? எழுத படிக்க தெரிஞ்சுக்கணுமா? சரி. 1ஆம் கிளாஸ். அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா 7 வயசு 7 வயதுக்கு அதிகமான ஒருவர் 7 வயதுக்கு அதிகமான ஒருவர் ஏதாவது ஒரு மொழியில 7 வயசுக்கு மேல இருக்கணும், ஏதாவது ஒரு மொழியில புரிந்து கொண்டு எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். இவங்க தான் யாருன்னா எழுத்தறிவு உடையவர். வயசுதான் முக்கியம். 7 வயசுக்கு மேல மேடம். அதான் எழுத்தறிவுல ஃபர்ஸ்ட் எந்த மாநிலம் இருக்கு?
மாநிலம் மாநிலம் கேரளா. இப்ப குறைவாக உள்ள மாநிலம் பீகார். பெர்சன்டேஜ் போட்டுக்கிறீங்களா ஒவ்வொன்றுக்கும்? கேரளாவில் வந்து எத்தனை பெர்சன்டேஜ் அப்படின்னா 94%, அதாவது 93.4, 94ன்னு சொல்லுவோம். 94% கேரளா. எழுத்தறிவு அதிகம் உள்ள மாநிலம் கேரளா, குறைவாக உள்ள மாநிலம் பீகார். பீகார் பாத்தீங்க அப்படின்னா 63.82. பீகார் வந்து 63.82. கேரளா வந்து 93.9, அதாவது 94% சொல்லுவோம். 9 கிராஸ் ஆயிடுச்சுங்களா அதனால. இது வந்து இந்தியாவில். தமிழ்நாட்டில் எந்த மாவட்டம் பெஸ்ட் எழுத்தறிவுல? கன்னியாகுமரி. தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கன்னியாகுமரி. குறைவான உள்ள மாவட்டம் அப்படின்னா தருமபுரி. அதிக கல்வியறிவு கொண்ட மாவட்டம் எது அப்படின்னா கன்னியாகுமரி. குறைவாக கொண்ட மாவட்டம் அப்படின்னா தருமபுரி. ஆனா இப்ப என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா சமீபத்துல, அதாவது அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தாங்க இல்லையா, அதுக்கு பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா கேரளாவை மிஞ்சி ஒரு மாநிலம் வந்துருச்சு. என்ன மாநிலம் தெரியுமா? திரிபுரா. மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி கேரளா இருந்துச்சு. அதுக்கு பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா இப்ப திரிபுரா தான் ஃபர்ஸ்ட் தற்பொழுது. அவங்க என்ன பண்ணி எத்தனை பெர்சன்டேஜ் வச்சிருக்காங்க அப்படின்னா 94.65%. 94.65%. கேரளா பாத்தீங்கன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்புல வந்து பாத்தீங்க அப்படின்னா 93.9% இருந்துச்சு 2011 கணக்கெடுப்படி. அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஆய்வு பண்ணும் பொழுது திரிபுரானா வந்துருச்சு 94.65% வந்து கல்வி அறிவியல அதிகமா இருக்காங்க. உலகத்துல ஒரு வினாடிக்கு எத்தனை குழந்தை பிறக்குதுன்னு தெரியுமா? ஒரு வினாடிக்கு 4 குழந்தை பிறக்குது. ஒரு வினாடிக்கு 4 குழந்தை பிறக்குது. அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை குழந்தை பிறகுன்னு பாத்துக்கங்க. ஒரு வினாடிக்கு 4 குழந்தை. உலகம் முழுவதும் ஒரு வினாடிக்கு 4 குழந்தை பிறக்குது. ஒரு நாளைக்கு எத்தனை நிமிஷம் பார்த்துருக்கோம்? நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் தீர்க்கை வீடு அச்சுக்கோடுகள் படிக்கும் போது. இன்னொரு 0 வருமா? தீர்க்கை கூடு அச்சுக்கோடுகள் பார்க்கும்போது பார்த்தோமா? என்னங்க மேடம்? வினாடிக்கு எப்படி பெருக்கி பாருங்க. இப்ப ஒரு நிமிஷத்துக்கு 60 வினாடி. இப்போ ஒரு மணி நேரத்துக்கு 60 × 60 தானே. இது வந்து நிமிஷம், நொடின்னு வச்சுக்கோங்க. 60 நொடி சேர்ந்தது ஒரு நிமிஷம். சரிங்களா? 60 நிமிஷம் சேர்ந்தது ஒரு மணி நேரம். எவ்வளவு மேடம்? 400 எதுக்கு மேடம்? இது அப்படியே பெருக்குங்க. எவ்வளவு வருது? 6 6 36 தானே. 6 6 30. இப்படி போட்டு பெருக்கி பாருங்க. 60 60 வகுத்தல் 0. இது பெருக்குனீங்கன்னா 0. இந்த 0க்கு 0. எவ்வளவு வருது? 6 6 36. 3600. இது ஒரு மணி நேரத்துக்கு இன்ட்டு 12. எவ்வளவு நேரம்? 24 மணி நேரம். ஒரு மணி நேரத்துக்கு 3600 குழந்தைங்க. சரி, 3600 நிமிஷம் 87,400. அப்போ ஒரு நாளைக்கு கணக்கு பண்ணிங்க. இதை என்ன செய்றாங்கன்னா, அதெல்லாம் வேண்டாம், நமக்கு ஷார்ட்டா ஞாபகம் வச்சுங்க. ஒரு நிமிஷத்துக்கு சரி ஒரு வினாடிக்கு 4 குழந்தை பிறக்குது. அதை மட்டும் நான் கணக்கு வச்சுக்கோங்க. அது போனோம்னா நிறைய உள்ள போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? அப்ப உலகில் ஒரு நாளைக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுடைய எண்ணிக்கையை பார்த்தீங்க அப்படின்னா 3,60,000. 3,60,000 குழந்தைகள் சராசரியா பிறகுதுன்னு சொல்றாங்க. ஒரு நாளைக்கு 3,60,000 குழந்தைகள் சராசரியா பிறந்து இருக்குன்னு சொல்றாங்க.
உலக நாடுகள்லயே வந்து ரொம்ப அதிக வயது வரைக்கும் வாழக்கூடிய மக்கள் எந்த எந்த நாட்டுல இருக்காங்க தெரியுமா? சொன்னீங்க. நான் இந்த எந்த நாடு? ஆப்பிரிக்கால தான், மொனாக்கோ. அவங்களுடைய வயசு பாத்தீங்க அப்படின்னா 89 வயசு வரைக்கும் வாழ்றாங்க. 89.52 நாட்கள் மொனாக்கோ. ஆமா, கேரளால இருக்காங்க. அவங்க எல்லாமே ஹெர்பல்ல வாழ்றவங்க. நீண்ட ஆயுள்களை கொண்ட நாடு மொனாக்கோ. குறைவான ஆயுள்களை கொண்ட நாடு எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சாட். மொனாக்கோ குறைவானது பாத்தீங்கன்னா சாட். மொனாக்கோ பாத்தீங்கன்னா 89 வயது 50. மொனாக்கோ 89 வயது 52 நாட்கள். 82 வயது மொனாக்கோ நாட்டினுடைய ஆயுள் காலம், நீண்ட ஆயுள் காலம் மொனாக்கோ. 89 ஆண்டுகள் 52 நாட்கள். குறைவாக வாழக்கூடிய நாடு வந்துன்னா சாட். இவங்களுடைய வயசு பாத்தீங்கன்னா வெறும் 49 வருஷம் 81 நாட்கள். சாட் 49 வருடம் 81 நாட்கள் தான் அவங்களுடைய ஆயுள் காலம். 81 நாட்கள். மொனாக்கோ வந்து 89 வருஷம் 52 நாட்கள். இப்ப இப்படி இந்த மக்கள் தொகை சொன்னோம் இல்லையா, ஒரு நாளைக்கு வந்தீங்கன்னா 33,60,60,000 குழந்தைகள் பிறக்குன்னு சொல்றாங்க. இந்த கணக்கின் அடிப்படையில என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவ 2030க்குள்ள 2030ல உலக மக்கள் தொகை எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 9.7 மில்லியன் இருக்குமா. 9.7 மில்லியன் உலக நாடுகள்ல மொத்தம் 2030ல 9.7 மில்லியன் மக்கள் தொகை இருக்கும் அப்படின்னு சொல்லி உத்தேசமா கணக்கு எடுத்திருக்காங்க. 2030ல உலக நாட்டுடைய மக்கள் தொகை 9.7 பில்லியன் மக்கள் தொகை இருக்குன்னு ஒரு கணக்கீடு சொல்றாங்க. ஆமா, இல்ல எங்க உலக மக்கள் தொகையில சொல்றீங்களா? இப்ப அதுதானே பெண்களுக்கு தானே எல்லாமே முக்கியத்துவம் கொடுக்குறாங்க கவர்மெண்ட்லயே. சரிங்களா? இது வந்து 2030. இப்ப 2100ல எவ்வளவு இருக்குன்னு சொல்றாங்க பாருங்க. 2100ல எவ்வளவு மக்கள் தொகை இருக்கும் அப்படின்னா 11.2 பில்லியன் மக்கள் தொகை இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்போட சொல்றாங்க. உங்களை வரலாம் அப்படின்னு. அதிக மக்கள் தொகை கொண்ட கண்டம் எது? ஆசியா கண்டம். ஏன்னா ஆசியா கண்டத்துல தான் முக்கியமான நாடுகள்லாம் இருக்கு. எது? இந்தியா, சைனா கிட்டயுமே போதும். உலக நாடுகள் எல்லா மக்கள் தொகையும் சேர்த்து கொண்டு வந்துருவாங்க. 2வது இடம் வந்து ஆப்பிரிக்கா. 2வது இடம் ஆப்பிரிக்கா. காலையில ஒண்ணு சொன்னோம், இந்தியாவினுடைய மிக நீளமான சாலை. நீளமான சாலை NH44. NH44 கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. இந்தியாவினுடைய மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை இது அப்படின்னா NH44. NH44. அப்ப நீளமான நெடுஞ்சாலைன்னா NH44. குறுகிய நெடுஞ்சாலைன்னா எது? குறுகிய நெடுஞ்சாலை தேசிய நெடுஞ்சாலை எது அப்படின்னா NH47A. குறுகிய நெடுஞ்சாலை. தேசிய நெடுஞ்சாலையில குறுகிய நெடுஞ்சாலை எது அப்படின்னா NH47A. 47A குறுகியது. நீளமானதுன்னா 44, குறுகியதுன்னா 47A.
என்னங்க மேடம்? 44 வந்து எங்க இருந்து ஆரம்பிக்குன்னா கா இதுல இருந்து எங்க ஃபர்ஸ்ட் எதுன்னா கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் வரைக்கும் போறது 44. சரிங்களா? NH 44 நம்பர் எதை வச்சு போட்டுருக்காங்கன்னு தெரியல. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கப்பட்ட சாலைகளோட எண்ணிக்கை வரிசை படணும். இது 44 வர வாய்ப்பு கம்மி தான். எந்த நம்பரை எதுக்கு நம்பர் அந்த நம்பர் செலக்ட் பண்ணிருக்காங்கன்னு தெரியல. அது என்ன, அது நீங்க சொன்ன மாதிரி சர்ச் பண்ணி பார்த்துருவோம். ஏன் வந்து நம்பர் அந்த நம்பர் செலக்ட் பண்றாங்க 44 அப்படின்னு சொல்லி ஏன் செலக்ட் பண்றாங்க நம்ம பார்த்துருவோம். சரிங்களா? அதுக்கடுத்து குறுகிய அதிகமானதுன்னா காஷ்மீர் டு கன்னியாகுமரி. குறுகிய நெடுஞ்சாலை எங்க இருக்கு அப்படின்னா எர்ணாகுளம், கேரளாவில் இருக்கக்கூடிய எர்ணாகுளம் டு கொச்சின். எர்ணாகுளம் டு கொச்சின் குறுகிய நெடுஞ்சாலை. அது குறுகிய, அது எந்த ஊர்னு சொன்னோம், எங்க இருந்து எங்க வரைக்கும்? எர்ணாகுளம் டு கொச்சின். நீளமானது வந்து காஷ்மீர் டு கன்னியாகுமரி. முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா NH 7 சொல்லிட்டு வாரணாசி டு கன்னியாகுமரி இருந்துச்சு. NH 7 சொல்லிட்டு முன்னாடி வாரணாசியில இருந்து கன்னியாகுமரி இருந்துச்சு. இப்ப அதை நேம மாத்தி சேஞ்ச் பண்ணிட்டாங்க, காஷ்மீர் வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க இல்லையா? அதனால கொச்சின். தமிழகத்துல குறுகிய நெடுஞ்சாலை எது? தேசிய நெடுஞ்சாலையில குறுகிய நெடுஞ்சாலை, தமிழகத்துல தேசிய நெடுஞ்சாலையில குறுகிய நெடுஞ்சாலை எது அப்படின்னா மதுரை டு தூரக்குறிச்சி. மதுரை டு தூரக்குறிச்சி 38 கிலோமீட்டர். 38 கிலோமீட்டர். அந்த எர்ணாகுளம் சொன்னோம் இல்லையா, எர்ணாகுளம் கொச்சின் வெறும் 6 கிலோமீட்டர் தான். எதுக்கு மேடம்? இந்த சொல்றேன். NH 785 785 மதுரை டு தூரக்குறிச்சி. என்ன மேடம்? 700 700, அதாவது NH வந்து அதாவது எப்படின்னா NH 47 இருக்கு இல்லையா, NH 47A வந்து 6 கிலோமீட்டர் தான் நீளம், எர்ணாகுளம் டு கொச்சின் வரைக்கும். தமிழ்நாட்டுல குறுகிய தேசிய நெடுஞ்சாலை எதுன்னு கேட்டீங்கன்னா மதுரை டு தூரக்குறிச்சி. அதனுடைய கிலோமீட்டர்களுடைய நீளம் எவ்வளவு அப்படின்னா 38 கிலோமீட்டர். அந்த சாலையுடைய பெயர் NH 785. NH 785. ஆசியாவிலேயே மிகப்பெரிய பேருந்து நிலையம் எது? கோயம்பேடு. இப்ப அதை மாத்திட்டாங்க இல்லையா? இப்ப அதை விட பெருசு எங்க இருக்கு? இப்ப கொண்டு வந்துட்டாங்கல்ல, கிளாம்பாக்கம். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் கோயம்பேடு தான். நம்ம புக்கின் அடிப்படையில கோயம்பேடு. இப்ப எல்லாமே கிளாம்பாக்கமா கீழாம்பாக்கமா? கிளாம்பாக்கம். அங்க மாத்திட்டாங்க. கீதான், கீ. கிளாம்பாக்கம் எங்க மேடம்? ஆமா, இப்ப வந்து பஸ் எல்லாமே நிற்கிறது கீழே தான் பாடுறாங்க. அதாவது எதுன்னா அந்த இது இருக்கு இல்லையா, வண்டலூர் பக்கத்துல, வண்டலூர் ஜூக்கு முன்னாடியே நிப்பாட்டிடுவாங்க. கிளாம்பாக்கம், கீழாம்பாக்கமா, அங்கதான் நிப்பாட்டுறாங்க. ஏன்னா இப்ப வந்து அதுதான் வந்து அந்த இதுல இருக்கு இல்லையா, சென்னையில் இருக்கிற அந்த பஸ் ஸ்டாண்டு, கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டோட பெரிய பஸ் ஸ்டாண்டு. ஆமா, ஆனா புக்கின் அடிப்படையில் கோயம்பேடு தான். இல்ல இது கேட்க மாட்டாங்க, நம்ம புக்ல ஏத்தலையில, இப்பதானே ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு 4 மாசம் 5 மாசம் தான் வரும். எல்லாத்துக்குமே கோயம்பேடு தான் பக்கம். போக்குவரத்துக்கு வந்து எளிதா இருக்கும். இப்ப வந்து அவங்க பஸ் ஸ்டாண்டு பிரிச்சு விடுறாங்க. தனியா ஆமினி பஸ் ஸ்டாண்டு தனியா கொண்டு வர்றாங்க. என்னங்க மேடம்? ஆமா, இப்ப அதிகமா போறது ட்ரெயின்ல தான் போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப அங்கேயுமே வந்து ட்ரெயின் நிறுத்துறதுக்கான வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டே வந்து ட்ரெயின் நிப்பாட்டுற மாதிரி பண்ணிக்கிட்டாங்கன்னு சொன்னாங்க. சரி, அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய பேருந்து நிலையங்கள் இருக்கு இல்லையா, போக்குவரத்து கழகம். தமிழ்நாட்டுல எத்தனை போக்குவரத்து கழகம் இருக்கு அப்படின்னா 7 போக்குவரத்து கழகங்கள் உண்டு. நீங்க பஸ்ல பாத்தீங்கன்னா எழுதியிருப்பாங்க, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் மதுரை, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் கோவை, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் விழுப்புரம், தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் கும்பகோணம் அப்படின்னு சொல்லி பேர் போட்டிருப்பாங்க. ஸோ அப்ப எத்தனை இருக்கு அப்படின்னா 7 இருக்கு போக்குவரத்து கழகங்கள். தமிழ்நாட்டின் பேருந்து கழகங்கள் 7.
என்னென்ன இருக்கு அப்படின்னா சென்னை, விழுப்புரம், சென்னை, விழுப்புரம், கும்பகோணம், சேலம், கோயம்புத்தூர், மதுரை, திருநெல்வேலி. இந்த 7 தமிழ்நாடு அரசு போக்குவரத்தினுடைய கழகங்கள் இருக்கு. சென்னை, விழுப்புரம், கும்பகோணம், சேலம், கோவை, மதுரை, திருநெல்வேலி. நம்ம இதுவரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் இது பெரிய ரோடு, தமிழ்நாட்டில் இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்ப ஆசியாவிலேயே மிகப்பெரிய சாலை இது கேட்டிருக்காங்க. ஆசியாவினுடைய நெடுஞ்சாலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசிய நெடுஞ்சாலை 1 அப்படின்னு சொல்லக்கூடிய CAH, அதாவது 1 AHன்னு சொல்லக்கூடியது ஆசியா நெடுஞ்சாலை, ஆசிய ஹைவே, தேசிய நெடுஞ்சாலை, ஆசிய நெடுஞ்சாலை 1. சரிங்களா? ஆசியன் ஹைவே அப்படின்னு சொல்லக்கூடியது. இல்ல CAH, அதாவது AH தான் ஆசியா. அது ஏன்னா ஆசியன், ஹச்னா ஹைவே. ஆசிய நெடுஞ்சாலை 1 சொல்லக்கூடியது பிராக்கெட்ல AHன்னு போடுவாங்க. ஆசிய நெடுஞ்சாலை 1 அப்படின்னு சொல்லக்கூடியது எங்க இருந்து எங்க வரைக்கும் இருக்கு அப்படின்னா டோக்கியோல இருந்து துருக்கி வரைக்கும் இருக்கு. டோக்கியோல இருந்து துருக்கி வரைக்கும் இருக்கு. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா 2வது ஆசிய நெடுஞ்சாலை 43, ஆசிய நெடுஞ்சாலை 43 எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆக்ரால இருந்து இலங்கையில் இருக்கக்கூடிய மதாரா, இலங்கையில் இருக்கக்கூடிய மதாரா வரைக்கும் ஆசிய நெடுஞ்சாலைன்னு சொல்றாங்க. அதாவது ஆசிய நெடுஞ்சாலை 43 அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆக்ரா டு இலங்கையில் இருக்கக்கூடிய மதாரா. அதான் புக்ல போட்டிருக்காங்க. நானும் யோசிச்சேன் படிக்கும் போதே, என்னடா இலங்கையர்கள் நம்ம தான் ஒரு பிரச்சனையை உருவாக்கி ஒரு பாலம் சொல்லியிருக்காங்களே, உள்ள எங்கிட்டு போகுது அப்படின்னு தெரியல. ஆனா நீங்க கணக்கு பண்ணி பாருங்க, டோக்கியோவுமே அப்படிதான் இருக்கு. அது நீர்வழி போக்குவரத்தா என்னன்னு தெரியல. ஆனா ஆசிய நெடுஞ்சாலைன்னு தான் சொல்றான். டோக்கியோ எங்க இருக்கு? ஜப்பான்ல இருக்கு. சரிங்களா? துருக்கி எங்க இருக்கு? ஆசியா கண்டத்துல அது கார்னர் போயிடும் உள்ள. சரிங்களா? அது நீ சொன்ன மாதிரி டோக்கியோ கூட ஜப்பான் அப்படி மேல கூடிய நிலப்பகுதியிலே கூட சித்தி கூட வரலாம். ஆனா இது எப்படி கொண்டு வராங்க, இது வச்சு கணக்கு போட்டுருக்காங்கன்னு தெரியல. பாலம் போடுறேன் இல்லைங்களா? சரிங்க. இப்ப இந்த சாலை போக்குவரத்து சட்டம் எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1989 ஜூலை 1. சாலை போக்குவரத்து சட்டம் 1989 ஜூலை 1. சாலை போக்குவரத்து சட்டம் 1989 ஜூலை 1. சாலை பாதுகாப்பு சட்டம் நெக்ஸ்ட் ஒன். சாலை பாதுகாப்பு சட்டம் 1986 செப்டம்பர். 1986 செப்டம்பர். இந்த தங்க நாற்கர சாலைன்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது எந்தெந்த இடத்தை இணைச்சாங்க? 4 நகரங்கள், முக்கியமான நகரம் எது? ஆமா, டெல்லி, மும்பை, சென்னை, கல்கத்தா. மும்பை 4 நகரங்கள். மேல சென்னை, இங்கிட்டு கிழக்கு பக்கம் கல்கத்தா, தெற்கு பக்கம் சென்னை, இங்கிட்டு மும்பை. இந்த 4 நகரங்கள் தான் இணைக்கிறாங்க. இல்ல, அது ஒவ்வொன்றும் தனித்தனியா பிரிச்சு போட்டுருக்காங்க. அதுக்குள்ள சாலைகள் நிறைய இருக்குது. மெயின் வந்து 4 தான். அதுக்குள்ளேயே தனித்தனியா பிரிச்சு போட்டுருக்காங்க. தங்க நாட்கரை சாலைகள் நிறைய இருக்கு. மெயின் வந்து 4 நகரங்களை இணைச்சிருக்காங்க. எந்த வருஷம் அப்படின்னா 1999. 1999. இது யாருடைய காலத்துல கொண்டு வந்து தெரியுமா? வாஜ்பாய்.
வாஜ்பாய் பிரதமராக இருக்கும்போது கொண்டு வந்தாங்க. அவர் தான் அந்த தங்க நாற்கரை சாலை திட்டத்தையே கொண்டு வந்தார். வாஜ்பாய், அடல் பிஹாரி வாஜ்பாய் தங்க நாற்கரை சாலையை கொண்டு வந்தவர். நாற்கர சாலை 4 நாற்கர சாலைன்னு. நம்ம இந்த ரோட்ல பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ரோட்லயும் பாத்தீங்கன்னா ஒரு கல்லை ஊண்டி பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்காங்களா? அது என்ன அர்த்தம்? ஒவ்வொரு ரோட்லயும் போகும் பொழுது ஒரு கல்லை ஊண்டி பெயிண்ட் அடிச்சு வச்சு ஒவ்வொரு கலருக்கு பெயிண்ட் அடிச்சு வச்சு நம்பர் போட்டுப்பாங்க இத்தனை கிலோமீட்டர் அப்படின்னு. மைல் கல். அதுல என்ன கலர் இருக்கு, என்ன அர்த்தம்? எல்லா கலர்லயுமே கீழே உள்ள போயிட்டு இருக்கும். சரிங்களா? அது போக பாத்தீங்கன்னா மஞ்சள் கலர் இருக்கும், ப்ளூ இருக்கும், பச்சை கலர் இருக்கும், ஒரு சில சிவப்பு இருக்கும், கருப்புங்க வச்சிருப்பாங்க. இது ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு கலர் கொடுப்பாங்க. நேஷனல் ஹைவே அப்படின்னா மஞ்சள் கலர்ல இருக்கும். தேசிய நெடுஞ்சாலை எல்லாமே வந்து மேல மஞ்சள் கலர்ல, கீழே வெள்ளை, எல்லாத்துக்குமே கீழே வெள்ளை தான் இருக்கும். எல்லா கலர்லயுமே கீழ் பகுதி வெள்ளை இருக்கும், மேல் பகுதியில் வச்சுக்கோங்க மஞ்சள் இருந்துச்சு அப்படின்னா அது தேசிய நெடுஞ்சாலை. வெள்ளையும் மஞ்சள். அதாவது மேல வந்து ஃபர்ஸ்ட் மஞ்சள் போடுங்க, ஏன்னா மஞ்சள் தான் முதல்ல மேல தானே வரும். மேல வந்து ஃபர்ஸ்ட் மஞ்சள் கலரு, கீழே வெள்ளை கலர் இருக்கும். நீங்க அந்த வெள்ளையே விட்டுருங்க, ஏன்னா வெள்ளை வந்து எல்லா கல்லுலையுமே இருக்கும் வெள்ளை. சரிங்களா? அப்ப என்ன சாலையுடைய கலர்ல மஞ்சள் இருந்துச்சு, மஞ்சள் கலருக்கு மேல போட்டிருந்தாங்க அப்படின்னா அது தேசிய நெடுஞ்சாலை. மாநில நெடுஞ்சாலை என்ன கலர் இருக்கும் அப்படின்னா நீலம் பச்சை. நீல பச்சை மாநில நெடுஞ்சாலை. நீலம் பச்சை இல்ல மேம். இதை கண்டு இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம புக்கை பொறுத்த அளவுக்கு புக்கில் வந்து நீல கலர்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? போன டெட்டு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா நீலம் பச்சை நிறம் உடைய தேசிய நீலம் பச்சை உடைய சாலை எது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க நம்ம டெட்ல. ஆமா, மாநில நெடுஞ்சாலை. ஆக்சுவலா வந்து முன்னாடி என்ன இருந்துச்சுன்னா நீல கலர் தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் முன்னாடிலாம் நீல கலர் தான் இருந்துச்சு. இப்ப என்ன சேர்த்துருக்காங்க, அதில் பச்சையை சேர்த்துருக்கான், நீல பச்சை அப்படின்னு போட்டிருக்கான். நம்ம டெட்டு கொஸ்டின்ல அப்படிதான் கேட்டு வச்சிருக்கான். ஆமா, 2 கலருமே நீலமும் பச்சையும் வர்ற மாதிரி 2 கலரையும் கொடுத்துருக்கான், நீலம் பச்சை. ஆனா வந்து இப்ப சமீபத்துல பயன்படுத்தக்கூடியது எல்லாமே என்னன்னா பச்சை கலர் தான் மாநிலத்துக்கு. சமீபத்தில் இப்ப பெயிண்ட் பாத்தீங்கன்னா பச்சை கலர்ல தான் இருக்கு. நம்ம கொஸ்டின்ஸ்ல அப்படி கேட்டு வச்சிருக்காங்க. சரிங்களா? அதனால அது நீலமும் பச்சையும் சொல்லி அதில் கொடுத்துருக்காங்க. அந்த டெட்டு கொஸ்டின்ல இருக்குதுன்னா அதை சொல்லி சொல்றேன். ஆனா இப்ப சமீபத்துல நம்ம என்ன கலர் தான் பயன்படுத்துறோம்னா பச்சை கலர் தான் பயன்படுத்துறோம். மாநில நெடுஞ்சாலையில நம்ம பயன்படுத்தக்கூடியது இந்த பச்சை கலர் தான். சரிங்களா? ஆனா அந்த டெட்டு கொஸ்டின்ல அப்படி கேட்டு வச்சிருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நீலம் எங்க இருக்குன்னா மாவட்டத்துக்கு தான் வரும். நீல கலர் வந்து மாவட்டத்துக்கு வரும். இப்ப அங்க என்ன பண்றாங்க அப்படின்னா சிவப்பு கொண்டு வராங்க. அது நீல கலரு. நீலம் கருப்பும் அங்க இருக்கும். எதுக்குன்னா மாவட்டத்துக்கு. நீலம் கருப்பு. நீங்க அந்த இடத்துல பாயிண்ட் மட்டும் பாத்துக்கங்க. இல்ல மேம், அதான் கருப்பு. இப்ப சமீபத்துல பயன்படுத்துறது எல்லாமே கருப்பு. இப்ப பயன்படுத்துறது எல்லாமே கருப்பு தான் பயன்படுத்துறோம். ஏன்னா முன்னாடி வந்து நீலம் வந்து எங்க இருந்துச்சு அப்படின்னா மாவட்டத்துக்கு வச்சிருந்தாங்க. இப்ப புக்ல பாருங்களேன், 2 கலருமே கொடுத்துருப்பாங்க. புக்ல பாத்துருக்கீங்களா? இருக்குங்களா? நெட்ல அடிச்சு பாருங்களேன். நெட்ல அடிச்சு பாருங்க, 2 கலருமே சேர்த்து இருக்கும். ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு கலர் கொடுத்துருப்பான். கிராமத்துல வந்து பாத்தீங்கன்னா பிங்க் கலர் சொல்லக்கூடியது, பிங்க் சிவப்பு இருக்கும், கருப்பும் கொடுத்துருப்பான். இதுல எதுக்கு எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரியல. எல்லாமே மிங்கிள் பண்ணியே தான் வருது. நம்ம புக்கில் பாத்தீங்க அப்படின்னா கிராமத்துக்கு வந்து பிங்க் கலர் கொடுத்துருக்கான். நம்ம புக்கு படி பிங்க் கலர் கிராமத்துல. சரிங்களா? மாவட்டத்துக்கு வந்து நீல கலர். நம்ம புக்கு அடிப்படையில தேசிய நெடுஞ்சாலைனா மஞ்சள் கலர். சரிங்களா? மாநில நெடுஞ்சாலைனா பச்சை நீளம் அதுல சேர்த்துக்குங்க. மாவட்டத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா நீலம் கருப்பு. நீளத்தவே ஓரமா கட்டிடுங்க. மேக்சிமம் நேரம் கேட்க மாட்டேன். எப்படியும் கருப்பு வந்து மாவட்டத்துக்கு வச்சுக்கோங்க. கிராமப்புறத்துக்கு வந்து பிங்க் ரோஸ் கலர் சொல்றோம் இல்லையா, அந்த இதை சேர்க்குறாங்க. நாங்க மேடம் பிங்க் கிராமத்துக்கு வந்து பிங்க் கலர் அல்லது சிவப்பு கலர்.
பிங்க் அல்லது சிவப்பு. நேஷனல் ஹைவே வந்து yellow with white சார். ஸ்டேட் ஹைவே வந்து green white strips. green white green பச்சை கலர். சிட்டி ஆர் மெயின் டிஸ்ட்ரிக்ட் ரோட்ஸ் வந்து blue or black. blue or black. வில்லேஜ் ரோட்ஸ் வந்து orange and white. அப்ப இந்த நீல கலர் எங்க கொடுத்திருக்கா நம்மளுக்கு? மாவட்டத்துல கொடுத்திருக்கான். சரிங்களா? இப்ப நம்ம டெட் கொஸ்டின்ல பாத்தீங்க அப்படின்னா நீலம் பச்சை மாநில நெடுஞ்சாலைன்னு கொடுத்திருக்கான். மேடம் இது ஒரு நிமிஷம் இருங்களேன், இதுல இப்படி போகாதீங்க. இதுல இமேஜ் மேல கொடுத்துருப்பாங்கல்ல, இதை டச் பண்ணுங்க. பச்சை, கருப்பு, ஆரஞ்சு, பிங்க் கலர்னு சொல்லக்கூடியது, ரெட் கலரு. இதுல முன்னாடி பாத்தீங்கன்னா பழைய கல் இருக்கா? இதுக்கு முன்னாடி கலர் இருக்கும். இங்க கொடுத்துருக்கீங்க பாருங்க. இந்த ஒவ்வொன்றுக்கு ஒண்ணு மாதிரி கொடுத்துருப்பான். இந்த இதுல அதுல முன்னாடி அது உள்ள லெட்டர் போட்டுருக்காங்க பாருங்க, டிசி டிஸ்ட்ரிக்ட் அப்படி கொடுத்துருக்காங்களா? இது வந்து இதான் முக்கியமானது, நெடுஞ்சாலைகள்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறது. சரிங்களா? வான்வெளி போக்குவரத்து இருக்குல்ல, பிளேட் வான்வெளி போக்குவரத்து, அது எங்கெங்க எத்தனை இருக்கும்? ஃபர்ஸ்ட் விமான நிலையம் எங்க இருந்துச்சு? முதல் விமான போக்குவரத்து எப்ப தொடங்கினாங்க? இந்தியாவில் வந்து முதல் விமான போக்குவரத்து எங்க தொடங்கினாங்க அப்படின்னா, எப்ப தொடங்கினாங்க அப்படின்னா 1918. 1918 மேடம் என்ன சொல்லுங்க? யூபி அலகாபாத். அலகாபாத்ல இருந்து நைனிக், அலகாபாத் டு நைனிக் ஃபர்ஸ்ட் ஏரோப்ளேன் போனது. அலகாபாத் டு நைனிக். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிப்ரவரி 1918 கொண்டு வந்தது. ஸோ அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா விமான நிலையங்கள் நிறைய ஒருங்கிணைக்கப்பட்டது. எப்போ அப்படின்னா நிறைய விமான நிலையங்களை ஒன்றா இணைச்சு கொண்டு வந்தாங்க 1953. சுதந்திரம் அடைஞ்ச பின்னாடி 1953 பல விமான நிலையங்களை ஒருங்கிணைச்சு கொண்டு வராங்க, தேசியமயமாக்குறாங்க. எப்படி பேங்கை தேசியமயமாக்குறாங்களோ அதே மாதிரி என்ன செய்யறாங்க, விமானத்தையும் தேசியமயமான ஆக்கி கொண்டு வராங்க. அப்போ பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் 8 விமான நிறுவனங்கள் மட்டும்தான் இருந்துச்சு. 1953 8 விமான நிறுவனங்கள் இருந்துச்சு. நிறுவனம் இப்ப இந்தியாவில் பாத்தீங்க அப்படின்னா சர்வதேச விமான நிலையம் எத்தனை இருக்குன்னா 19. இந்தியாவில் சர்வதேச விமான நிலையம் எத்தனை இருக்கு அப்படின்னா 19. இதுல மற்றது எல்லாமே சொல்லிட்டோம். என்ன சொன்னோம்? ஆமாங்க, 8 விமான நிறுவனங்கள். நிறுவனம் இப்போ இந்தியன் ஏர்லைன்ஸ் அப்படி சொல்றாங்களா, இண்டிகோ அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா, அந்த விமானத்தினுடைய பெயர்கள் மொத்தம் 8 இருந்துச்சு. விமான நிலையம் அப்ப நாட்டுடைமையாக்குனாங்க இல்லையா, தேசியமயமாக்கப்பட்ட போது 8 பேர் தான் இருந்துச்சு, 8 நிறுவனங்கள் தான் இருக்கு 1953. நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை விமான நிலையம் இருக்கு ஏற்கனவே பார்த்தோம். சர்வதேச அளவுல 4. எங்கெங்க இருக்கும்? சென்னை, மதுரை, கோவை, திருச்சி. சரிங்களா? இதுல பாத்தீங்கன்னா இந்திய விமான நிலையம் பொறுப்பு ஆணையம் ஒண்ணு உருவாக்கி இருக்காங்க. இந்திய விமான நிலைய பொறுப்பு ஆணையம் 1995 கொண்டு வந்திருக்காங்க. 1995. இந்த ரயில் போக்குவரத்து இருக்குல்ல மேம், ரயில் போக்குவரத்து தெற்கு ரயில்வேயோட தலைமை செயலகம் எங்க? தலைமையகம் காலைல சொன்னோம், சென்னை.
எந்த இதெல்லாம் உள்ளடக்கி இருக்கும்? கேரளா, கேரளா, கர்நாடகா, ஆந்திராவில் சில பகுதி, பாண்டிச்சேரி. சரிங்களா? இந்த உள்ள அடங்கி இருக்கும். சரிங்களா? இதுல பாத்தீங்க அப்படின்னா உலக புகழ்பெற்ற அதிவேகமாக விரைந்து செல்லக்கூடிய புல்லட் ரயில் எங்க இருக்கு? உலகிலேயே வந்து அதிவேகமாக செல்லக்கூடிய புல்லட் ரயில் உலகில் ஜப்பான்ல இருக்கு. அது மணிக்கு எவ்வளவு கிலோமீட்டர் போகும் அப்படின்னா 352 கிலோமீட்டர் வேகத்துல போகுமா ஒரு மணி நேரத்துக்கு. புல்லட் ரயில், ஜப்பான்ல இருக்கக்கூடிய புல்லட் ரயில் வந்து பாத்தீங்கன்னா மணிக்கு 352 கிலோமீட்டர் வேகத்துல செல்லக்கூடியது. அது எங்க இருந்து எங்க போகுது அப்படின்னா ஒசாக்கால இருந்து டோக்கியோ வரைக்கும், ஒசாக்கா டு டோக்கியோ வரைக்கும் செல்லக்கூடிய அந்த ரயில். ஒசாக்கா டு டோக்கியோ. இந்தியாவினுடைய முதல் புறநகர் போக்குவரத்து, ரயில் போக்குவரத்து, இந்தியாவின் ஒசாக்கா டு டோக்கியோ புல்லட் ரயில். உலகில் வந்து மிக வேகமாக செல்லக்கூடிய புல்லட் ரயில் 352 கிலோமீட்டர் வேகம், 52 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடியது. இந்தியாவினுடைய முதல் புறநகர் ரயில் போக்குவரத்து எங்க கொண்டு வந்தாங்க அப்படின்னா மும்பை. இந்தியாவின் முதல் புறநகர் ரயில் போக்குவரத்து மும்பை 1925. 1925. இந்தியாவில் எத்தனை மண்டலங்கள் இருக்குன்னு தெரியுமா? ரயில்வே மண்டலம் 17 ரயில்வே மண்டலங்கள் உண்டு. 17 ரயில்வே மண்டலம் உண்டு. நம்ம இப்ப சென்னையில வந்து மெட்ரோ ரயில் பயன்படுத்துறோம் இல்லையா? சென்னையில மெட்ரோ ரயில் கொண்டு வந்தாங்க. ஃபர்ஸ்ட் இந்தியாவில் எங்க கொண்டு வந்தாங்க தெரியுமா? கல்கத்தா. ஃபர்ஸ்ட் வந்து கல்கத்தா தான். மெட்ரோ ரயில் வந்து இந்தியாவில் முதல் அறிமுகப்படுத்தப்பட்ட மாநிலம் எது அப்படின்னா கல்கத்தா. இந்தியாவில் ரயிலே இல்லாத மாநிலம் எது? ரயில் போக்குவரத்து இல்லாத மாநிலம் மேகாலயா. மேகாலயா. மேகாலயா இல்லாத இடம். இப்ப இது வரைக்கும் நம்ம இந்தியாவில் மெட்ரோ ரயில் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா 8 முக்கியமான நகரங்கள்ல மட்டும்தான் இருக்கு. முக்கிய பெருநகரங்கள்ல இந்தியாவில் 8 நகரங்கள்ல இருக்கு. ஒண்ணு என்னதுன்னா சென்னை, கல்கத்தா, டெல்லி, பெங்களூர், ஜெய்ப்பூர், கொச்சின், மும்பை, ஜெய்ப்பூர், கொச்சின். ஸோ இந்த பிளேஸ்ல தான் வந்து இப்போதைக்கு மெயினாக என்ன செய்யறாங்க, முக்கியமான நகரங்கள் சொல்லக்கூடிய இந்த 8 நகரங்கள்ல தான் மெட்ரோ பயன்படுத்துறாங்க. இந்த 2018 படி எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் ரயில், அந்த மெட்ரோ ரயில் போகுது அப்படின்னா 507 கிலோமீட்டர். மெட்ரோ ரயில் எத்தனை கிலோமீட்டர் போகுது? 507 கிலோமீட்டர் நீளத்துக்கு தான் அந்த மெட்ரோ ரயில் பயணிச்சிருக்கு. மொத்தத்துக்கு நீளம், மெட்ரோ ரயில் பயணிக்கக்கூடிய நீளம் இது. இதுல பாத்தீங்க அப்படின்னா எத்தனை ஸ்டேஷன் அப்படின்னா 381 ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. மெட்ரோ ரயில்ல 381 ரயில்வே ஸ்டேஷன் நிலையம். என்ன மேடம்? இது சட்டம் சட்டம் ஒன்று MRTS. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பாப்போம் மேம். ஏன்னா MRTS சட்டம் ஒன்று இருக்கு. இந்த இது சொன்னேன் இல்லையா, மொத்தம் 17 ரயில் நிலையங்கள் எங்கெங்க இருக்குன்னு பாத்துக்கிறீங்களா? அது ரொம்ப அதிகமாகவும் இருக்கும். சொல்லட்டா என்னென்னு? ஆமா, மொத்தம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வடக்கு ரயில்வேல இருக்கு. வடக்கு ரயில்வே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டெல்லி,
டெல்லிக்கு இப்போ டெல்லியில் இருக்கு. சரி, முத காமனாக பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து டெல்லி, சரிங்களா? இது வடக்கு இல்லை. அதுக்கடுத்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தெற்க வந்து சென்னை இருக்கு, மேற்கு பக்கம் மும்பை, கிழக்கு பக்கம் கல்கத்தா. அதுக்கடுத்து வடமேற்கு ரயில்வே பிரிக்கிறாங்க, திசையை பிரிக்கிறாங்க. 8 திசையை பிரிப்போம்ல அது மாதிரி வடக்கு மேற்கு. வடமேற்குல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜெய்ப்பூர், சரிங்களா? அதுக்கடுத்து வடகிழக்கு கோராக்பூர், ஜெய்ப்பூர் கோராக்பூர். வடமேற்குனா ஜெய்ப்பூர், வடகிழக்கு அப்படின்னா கோராக்பூர். தென்மேற்கு ஹூக்ளி, தெற்க மேற்க தென்மேற்கு ஹூக்ளி. அதே மாதிரியா தென் கிழக்கு என்னது கல்கத்தா, தென்கிழக்கு அதுலயும் சேர்த்து வச்சிருக்காங்க, சரிங்களா? கல்கத்தா கொண்டு வராங்க, சரிங்களா? இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? இந்த லாஸ்டா சொன்னது, ஏன்னா ஃபர்ஸ்ட் நாள் ஈஸியா ஞாபகம் வைக்கலாம். மெயின் பிளேஸ் 4 நகரம். இப்ப வடமேற்கு, வடகிழக்கு, தென்மேற்கு, தென்கிழக்கு இந்த ஊர்கள்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? ஜெய்ப்பூர், கோக்ரா, அதுக்கடுத்து ஹூக்ளி, அடுத்து கல்கத்தா, சரிங்களா? எப்படி ஞாபகம் வைக்கலாம் அப்படின்னா, இப்போ விளையாட்டு விளையாடுறோம், செய்கிறோம், ஜெயிச்சா எப்படி என்ன செய்வோம்? கத்துவோம். அதாவது ஜெயிச்சா குரங்கு மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. குரங்கு மாதிரி என்ன செய்யறோம்? ஹேப்பியா கத்துவோம். ஒரு விளையாட்டுல விளையாண்டோம்னா ஜெயிச்சா அப்படின்னா குரங்கு மாதிரி ஹேப்பியா கத்துவோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜெயிச்சானா ஜெய்ப்பூர், குரங்கு மாதிரினா கோராக்பூர். எப்படி கத்துவோம்? ஹேப்பியானா ஹூக்ளி, கத்துவோம் அப்படின்னா கல்கத்தா. ஸோ இப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கடுத்து மத்திய ரயில்வே மண்டலங்கள், சரிங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்று வந்து மும்பை. மும்பையில் என்ன இருக்கு? என்ன ரயில்வே? அந்த மும்பை ரயில்வே பேர் என்னன்னு தெரியுமா? சத்ரபதி சிவாஜி, சத்ரபதி சிவாஜி முனையம். அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா வட மத்திய அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அலகாபாத், வடமத்திய அலகாபாத். தென்மத்திய அப்படின்னா செகந்திராபாத். அது அலகாபாத், அடுத்து செகந்திராபாத். அடுத்து கிழக்கு மத்திய அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன ஊரு? ஜாபல்பூர். ஜாபல் மேடம், ஜாபல்பூர். மேற்கு மத்திய வந்து ஜாபல்பூர். தெற்கு மத்திய அப்படின்னா தான் காசிப்பூர். தெற்கு மத்திய அப்படின்னா காசிப்பூர். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? நீங்க சிவாஜி ஞாபகம் வச்சுக்கிட்டாலே இது பண்ணி சொல்லிடலாம். சிவாஜியோடைய நடிப்பை ஞாபகம் வச்சுக்க பாருங்க. இப்ப சிவாஜி வந்து என்ன செய்வாருன்னா, அவங்க அழகை பார்த்து சொக்கி பல்ல காட்டி சிரிப்பார். எப்பயுமே அவர் ஆடு டான்ஸ் ஆடலாம் போது அப்படிதான் சிரிப்பாரு. அதை ஞாபகம் வச்சுக்கினா போதும். சிவாஜி என்ன செய்வாருன்னா, சிவாஜியோடைய அழகை பார்த்து சொக்கி பல்ல காட்டி என்ன செய்வாரு? சிரிப்பாரு. அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டா அந்த 4 பாயிண்ட் அதுல வந்துடும், சரிங்களா? சிவாஜி முனையம்னா இது மும்பையில் இருக்கக்கூடியது, சரிங்களா? அழகா பார்த்துனா அலகாபாத், சரிங்களா? சொக்கி அப்படின்னா செகந்திராபாத், செகந்திராபாத் சொல்லக்கூடியது. அதுக்கடுத்து பல்லக்காட்டி அப்படின்னா பல்ல காட்டுறோம், பல்ல காட்டினா சரி ஹேப்பியா சிரிக்கிறோம். சீனா ஹசிப்பூர் இருக்கு இல்லையா, அதைத்தான் சீன் போட்டு வச்சிருக்கேன், காசிப்பூர், சரிங்களா? இது அது மாதிரி போட்டு வச்சிருக்கேன். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கிழக்கு பக்கம் பாத்தீங்கன்னா கிழக்கு தெற்கே ரயில்வேல பாத்தீங்கன்னா புவனேஸ்வர். அதுக்கடுத்து கொங்கன் ரயில்வே சொல்லக்கூடிய நாவி, நாவி என்று சொல்ல நாவி. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா வடகிழக்கு எல்லையில வந்து கவுகாத்தி ஒன்று இருக்கு. தென்கிழக்கு எல்லையில வந்து பாத்தீங்கன்னா பிளாய்ப்பூர் இருக்கு. ஸோ இதுல மொத்தம் 17 மண்டலங்கள் கொடுத்துருக்காங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம அதுல வந்து மேக்ஸிமம் கொஸ்டின் கேட்க போறது இல்லை. இப்ப நீங்க ரயில்வே பாதை இருக்குல்ல, அந்த பாதையை தெரிஞ்சுக்கங்க. அகல ரயில் பாதைனா எத்தனை மீட்டர் இருக்கணும்? இப்ப எல்லா ஸ்டேஷனுமே என்னதான் இருக்கு? அகல ரயில் பாதையை தான் ஃபுல்லாவே மாத்திக்கிட்டு வர்றாங்க. அந்த அகல ரயில் பாதையினுடைய அகலம் எவ்வளவு அப்படின்னா 1.67 மீட்டர். 1. இதான் முக்கியம், இதுல இருந்து கொஸ்டின் கேட்கலாம். இரும்பு பாதையினுடைய அகலம் பாத்தீங்க அப்படின்னா அகல ரயில் பாதை 1.676 மீட்டர். 1.676 மீட்டர் அகலமுடையது. 1.676 மீட்டர் அகலமுடையது. மீட்டர் பாதைனா 1 மீட்டர் தான் இருக்கும். மீட்டர் கேஜ் பாதை அப்படின்னா 1 மீட்டர்.
குறுகிய பாதைன்னு வச்சுங்களேன் 0.762 மீட்டர். 0.762 மீட்டர். லாஸ்டா பாத்தீங்க அப்படின்னா குறுகிய தூக்கு பாதை. குறுகிய தூக்கு பாதை அப்படின்னா இது எவ்வளவு இருக்கு அப்படின்னா 0.610. 0.610 இதுதான் அகலம். இந்த ரயில்வேருடைய அகலம் என்னங்க மேடம்? குறுகிய பாதை 0.762. எதுக்கு மேடம்? 0.6 0.610. ஆனா மேக்சிமம் இப்ப எல்லாமே என்ன பாதையா மாறிடுச்சு? அகல ரயில் பாதையா மாத்திட்டாங்க. இப்ப இந்தியாவில் மேக்சிமம் எல்லா இடத்துக்குமே அகல ரயில் பாதையா மாத்திட்டாங்க. சரிங்களா? எக்ஸப்ட் என்ன இருக்கு நம்மளுக்கு மேல வருது இல்ல நீலகிரிக்கு, அது அகல ரயில் பாதை கிடையாது. அது மட்டும் குறுகிய ரயில் பாதை. அது அதான் சார் தான் சொல்லிக்கிருந்தாங்க காலையில. இந்தியாவில இது ஒண்ணுதான் நீராவி இன்ஜின் மூலம் பயன்படுத்தக்கூடிய ட்ரெயின் அப்படின்ட்டாங்க. சரிங்களா? ஸோ இது புரியுதுங்களா மேம்? கொஞ்சம் பார்த்துங்க. இதுல கொஞ்சம் ஒன்று நிறைய டாபிக் இருக்குது. இது போக 2 லெசன் இருக்குது நம்மளுக்கு. சரிங்களா? 6வது லெசன் 1, 6வது லெசன் பார்த்தீங்கன்னா